அன்புறவுகளுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. வாக்களிப்பது நம்மளுடைய உரிமை, கண்டிப்பாக வாக்களிங்க. தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. ஒவ்வொரு தொகுதியாக யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே களம் எப்படி இருக்கு, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் பார்த்துட்டு வரோம். இந்த காணொலியில் ராயபுரம் தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராயபுரம் தொகுதி எண் 17. 2011க்கு முன்னாடி வரைக்கும் ராயபுரம் தொகுதி தான் முதல் சட்டமன்ற தொகுதியாக இருந்தது. 2011க்கு அப்புறம் தான் கும்மிடிப்பூண்டி முதல் தொகுதியாக மாறுச்சு. வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய தொகுதி தான் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இதனுடைய எல்லைகளா துறைமுகம் இருக்கு, ஆர்கே நகர் இருக்கு. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் சுபேர்கான் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் டி ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாபு மயிலன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கேவி விஜயதாமு அவர்கள் போட்டியிடுகிறார். வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 75,870, பெண்கள் 81,004, மூன்றாம் பாலினத்தவர்கள் 57, ஒட்டுமொத்தமாக 1,56,931. வாக்குச்சாவடிகள் எத்தனை இருக்குது, எத்தனை பூத்ஸ், ஓட்டு போடுற இடம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194. ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் 200 வார்டு இருக்குது. அதில் 9, 12, 13, 15லிருந்து 22 வரைக்கும், அதுக்கப்புறமாக 31 இந்த வார்டுக்கு உட்பட்ட பகுதிகள் தான் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வருது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் எந்த சமூகங்கள் அதிகமாக இருக்குது, யார் கணிசமாக இருக்கிறாங்க, யார் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் இந்த தொகுதியில் அதிக அளவு இருக்கிறாங்க. அதை தாண்டி மீனவர்களும், ஆதி திராவிட மக்கள், தலித் மக்களும் அதிகப்படியாக இருக்கிறாங்க. ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பளம், ஊறுகாய், ஜவுளி இந்த தொழில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குது, பிரதானமாக இருக்குது. ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இங்கே 6 முறை வெற்றி பெற்று இருக்குது. அதிமுக 5 முறை வெற்றி பெற்று இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1 முறை ஜெயிச்சிருக்கு. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திமுக சார்பில் ஐட்ரி மூர்த்தி அவர்கள் போட்டிட்டார். இந்த முறை அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை. அவர் 64,427 வாக்குகளை பெற்றார், 53%. அதிமுகவின் சார்பில் 36,645 வாக்குகள், சதவீத அடிப்படையில் 30. நாம் தமிழர் கட்சி 7,953, மக்கள் நீதி மையம் 8,166. இந்த 2021 தேர்தலுக்கு முன்னாடி தான் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரத்தில் ஒரு வாட்டி பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ராயபுரத்தில் தான் நிற்பேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் சிஎம் நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்ற மாதிரி அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு, இப்போ சிஎம், அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் ஒரு சவால் விட்டார். அதுக்கு அடுத்த ஒரு மேடையில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, நான் இல்லை, என்னுடைய தொண்டர் ஒருவரை நிற்க வச்சு உங்களை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்டார். அந்த மாதிரி தான் அப்போ எப்பயுமே காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ராயபுரம் தொகுதி கொடுப்பாங்க திமுகவில் இருக்கும்போது. ஆனால் அப்போ ராயபுரத்தில் திமுகவே போட்டிட்டு ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றாங்க. ஸோ இது அப்போ நடந்தது, அதை நான் சொல்கிறேன். இப்போ வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல டி ஜெயக்குமார் அவர்களை பற்றி பார்த்துருவோம். டி ஜெயக்குமார் அவர்கள் 1991 முதல் முறையாக ராயபுரம் தொகுதியிலிருந்து போட்டிடுறார். அப்போ 91 முதல்ல போட்டிடுறாரு, வெற்றி பெறுறாரு. அப்பயே அவர் ஜெயிச்சிட்டார் முதல் முறை. 96 தோல்வி, 96 நிறைய பேர் தோல்வி இல்லையா, அது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆட்சிக்கு அப்புறமாக வந்த தேர்தல். அப்போ ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்போ இருந்தது. ஸோ 96 நிறைய பேர் தோத்தாங்க, அதில் அவரும் தோற்றுருக்கிறார். 2001 மீண்டும் வெற்றி, 2001லேருந்து தொடர்ச்சியாக வெற்றி, 2001, 2006, 11, 16 வெற்றி. இதில் 11, 16 காங்கிரஸ் எதிர்த்து வெற்றி, 1, 6 திமுக தான் ஆப்போனண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த முறை ஜெயிச்சிருக்கிறாரு. இதில் 96, 2021 தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஸோ 5 முறை ஜெயிச்சிருக்கிறாரு, 2 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறார். 8வது முறையாக மீண்டும் அவர் தான் ராயபுரம் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் தொகுதி மாறுவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. இல்லை, என்னுடைய தொகுதி இதுதான், நான் இங்கே தான் போட்டியிடுவேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டார். ஸோ 8வது முறையாக போட்டியிட்டார். கட்சியில் என்ன பொசிஷனில் அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார், அதே போல் மாவட்ட செயலாளராகவும் அவர் இருக்கிறார். அவருடைய மகன் ஒரு முறை தென் சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஸோ டி ஜெயக்குமார் அதிமுகவினுடைய ஒரு ப்ரெஸ் மீட் முகம். என்ன ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் அவர் வாயிலாகத்தான் அந்த அதிமுகவில் பேசுவாங்க. அவர் தான் தொடர்ச்சியாக டெய்லியுமே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டே இருப்பார்.
ஸோ அவர் தான் அதிமுகவின் சார்பில் போட்டியிடுறார். திமுகவின் சார்பில் சுபேர்கான் அவர்கள் போட்டியிடுகிறார். ஐட்ரி மூர்த்திக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படல. சுபேர்கான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுகவினுடைய சிறுபான்மையினர் உரிமை பிரிவு செயலாளராக இருக்கிறார் 2023 அவர் திமுகவினுடைய மூத்த முன்னோடி ரஹ்மான் கானுடைய மகன். ரஹ்மான் கான் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஸோ மேடை பேச்சில் அவர் வல்லவர். அவருடைய இளைய மகன் தான் சுபேர்கான். ஸோ அவர் 2020 மறைந்தார். அவர் சேப்பாக்கம் தொகுதியினுடைய 3 முறை தொடர்ச்சியாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்புறம் பூங்கா நகர், ராம்நாடு அப்படின்ட்டு 5 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஸோ திமுகவில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த நபராக அவர் இருந்தார். அவருடைய மகன் தான் இவர். 2020 இவர் மறைஞ்சார். அப்போ என்னென்னா இந்த கழக சிறுபான்மையினர் உரிமை பிரிவு செயலாளர் அந்த பதவி 2023 காலியாக இருந்தது. அப்போ அவர் சுபேர்கானுக்கு அந்த பதவியை கொடுக்குறாரு ஸ்டாலின். அவர் டாக்டராகவும் இருந்தார். தொடர்ச்சியாக கழக பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவரை ஊக்குவிக்கணும், அவர் கௌரவப்படுத்தணும் அப்படின்ட்டு இந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ராயபுரம் தொகுதிக்கான விருப்ப மனுக்களை கொடுத்திருந்தார். இந்த தொகுதியை தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்ததால் இஸ்லாமியர்கள் ராயபுரம் தொகுதியில் ஒரு கணிசமாக வாழ்வதாலும் அவருக்கு ராயபுரம் தொகுதி கொடுக்கப்பட்டு இருக்கு. சுபேர்கான் ராயபுரம் தொகுதியிலிருந்து போட்டிட்டார். இவருடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. ஒரு பெரிய திமுகவின் சார்பில் போட்டிட்டார். கூட்டணி பலம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஜெயக்குமாருக்கும் அதே தான். முன்னாள் அமைச்சர், தொகுதி முழுக்க அறியப்பட்ட முகம். இஸ்லாமியர்கள் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தது இல்லை இது வரைக்கும். ஸோ அது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி பாபு மைலன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ராயபுரம் தொகுதியில் 7953 வாக்குகளை வாங்கியிருக்கு. சதவீத அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 6%. இன்னும் கடுமையான உழைக்க வேண்டிய ஒரு பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, வட மாவட்டங்கள்லாம் இன்னும் அவங்க குறைவான வாக்குகளில் தான் இருக்கிறாங்க. டெல்டாவில், அதுக்கப்புறமாக தென் மாவட்டங்களில் எடுக்கக்கூடிய வாக்கு சதவீதமோ வாக்கு எண்ணிக்கையோ சென்னையிலையோ வட மாவட்டங்களையோ எடுப்பது இல்லை. ஸோ அவங்க இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் KV விஜயதாமு அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஸோ சென்னையில் வரக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலிருந்து விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு அந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருக்குது, அதனால் அந்த வேட்பாளர்களுக்கு கூடுதலாக வாக்குகள் வருதா அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி வெற்றி பெற ரேஸ்லலாம் டிவிகேவோ நாம் தமிழர் கட்சியோ கிடையாது. அங்கே போட்டி அப்படின்றது திமுகவினுடைய சுபேர்கான், அதுக்கப்புறமாக அதிமுகவினுடைய டி ஜெயக்குமார் அவர்களுக்கு தான் இருக்குது. ரிசல்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுவதால் ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ரிசல்ட் அடிப்படையில் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த முறை திமுக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த முறையும் அதே பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கான உழைப்பையும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஜெயக்குமார் அவர்களும் தொடர்ச்சியாக களப்பணியில் தான் இருக்கிறார். அந்த 5 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லைனாலும் கூட அதிமுக சார்பில் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு தான் இருந்தார். அண்மையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி உங்களை நம்பி தானே நின்னேன், நான் மீண்டும் இங்கே தான் போட்டிடுவேன் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியும் கூட இருந்தார். ஸோ போட்டியை பார்த்தோம் அப்படின்னா சுபேர்கான் வர்சஸ் ஜெயக்குமார் தான். சுபேர்கானுக்கு நிறைய ப்ளஸஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணியினுடைய பலம், அதுக்கப்புறமாக இஸ்லாமிய வாக்கு வங்கி, இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஜெயக்குமார் அறியப்பட்ட முகம், ஏற்கனவே அங்கே 5 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதிமுக பாஜகவோடு கூட்டணி வச்சு தான் கடந்த முறை நான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது இந்த முறை தோல்விக்கு காரணமாக அமைஞ்சிடுமா அப்படின்றது தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ போட்டி அப்படின்னா சுபேர்கான் வர்சஸ் ஜெயக்குமார் தான். சுபேர்கானுக்கு எச்சிருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயக்குமார் விட்டதை மீண்டும் பிடிச்சிடுவாரா? அங்கே மீண்டும் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு தொகுதியோட இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.